ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறில் நெடில் வேறுபாடு. இதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குறில் நெடில் வேறுபாடு. ஃபர்ஸ்ட் வந்து குறிலுக்கும் நெடிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு வாக்கியம் கொடுத்தாங்கன்னா அதில் என்னென்ன விதமான லெட்டர்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குறில் நெடில் ஓடோடி வந்தான். இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நம்ம கேட்டகரி எழுத்து, அதுக்கப்புறம் நெடில் எழுத்து, குறில் எழுத்து, இந்த 3 விதமான லெட்டர் இருக்கு. இத்தொடரில் இந்து வந்து மெய்யெழுத்து. ஓ, டோ, தா இதெல்லாம் வந்து நெடில் எழுத்து. நெடில் எழுத்துனா ஒரு எழுத்து வந்து அதோட ஓசையிலிருந்து மீண்டு ஒழிச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம நெடில் எழுத்து அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் டி, வ குறில் எழுத்து. குறில் எழுத்துனா அதோட ஓசையிலிருந்து குறுகி ஒழிக்கிறனால இது டி அப்படின்னு சொல்றோம்ல. இதுவே நெடில் எழுத்துனா ஓ, டோ அப்படின்னு சொல்லி இழுத்து சொல்றோமா, அதான் வந்து நெடில் எழுத்து. இதுதான் வந்து நெடிலுக்கும் குறிலுக்கும் உள்ள டெஃபனிஷன். அதுக்கப்புறம் குறில் நெடில் வேறுபாடு. அதாவது குறிலுக்கு போட வேண்டிய எழுத்தை வந்து நம்ம நெடிலுக்கு போட்டா அதோட பொருள் வந்து மாறும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மீனிங்கும் நம்மளுக்கு கரெக்டா வராது. இதுதான் வந்து இந்த ஹெட்டிங்குள்ள நம்ம பார்க்க போறோம். குறில் நெடில் வேறுபாடு. பல் தேய்த்தேன், பால் குடித்தான். இந்த ரெண்டையும் நம்ம மாத்தி இது பண்ணா அதோட பொருளே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. பல் தேய்த்தேன், பால் குடித்தேன். இதில் பல், பால் இடம் மாறினால் பொருள் மாறுபடும். எப்படி மாறுபடும்னா, இப்ப பல்லுக்கு பிற பால் தேய்த்தேன், பால் எப்படி நம்மளால தேய்க்க முடியும்? அதே மாதிரி பல் குடித்தேன் அப்படின்னு இது பொருள். அதோட குறில் நெடில் இதை வந்து நம்ம மாத்தி போடுறதுனால அதோட பொருளே மாறுபடுது. அதனால நம்ம குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வேறுபாடை வந்து நம்மளுக்கு சரியா நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்டென்ட்ல சொல்லுவாங்க. எனவே குறில் நெடில் எழுத்துக்களை சரியாக பயன்படுத்துதல் வேண்டும். இந்த பகுதியில் விடையளிக்க தமிழ் எழுத்துக்களையும் தமிழ் சொற்களின் பொருட்களையும் அறிந்திருத்தல் அவசியமானது. அதாவது குறிலுக்கு அதோட மீனிங் என்ன, நெடிலுக்கு அந்த வார்த்தையை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குறில் நெடில் வேறுபாடுக்கு அப்புறம் மாத்திரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மாத்திரை ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. அதாவது இப்போ ஓன்னு சொல்றோம், அதை வந்து நம்ம உச்சரிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு சர்டின் கால அளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது குறில் எழுத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு 2 மாத்திரை அப்படின்னு சொல்லி கால அளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்தலாம். ஒரு எழுத்தை நம்ம வாசிக்கிறத பொறுத்து அதை வந்து குறிலா நெடிலான்னு சொல்லி நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மாத்திரையோட இன்னொரு டெஃபனிஷன் என்னதுன்னா, ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். மாத்திரையோட டெஃபனிஷன் வந்து நம்ம ஒரு செகண்ட்ல கண் இமைக்கிறது இல்லாட்டி கை நொடிக்கும், அதை தான் வந்து நம்ம மாத்திரைன்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் குறில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு வந்து ஒரு மாத்திரை. குறில்னா ஒரு மாத்திரை, ஏன்னா அதை குறுகி ஒழிக்கிறனால அதோட மாத்திரை அளவுல இருந்து அது வந்து குறையும், அதனால ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துனா 2 மாத்திரை. குறில்னா ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை. இதை வந்து எப்படி கேட்கலாம்னா, ஏதாவது ஒரு கபிலன் கொடுத்து இதுக்குரிய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்கலாம். கா வந்து குறில் எழுத்து, பி வந்து குறில் எழுத்து, லா வந்து குறில், க, பி, ல இந்த 3மே குறில் எழுத்துனால 1 + 1 + 1னா 3.
இன்னும் வந்து மெய்யெழுத்துனாலும் அதுக்கு அரை மாத்திரை. சோ கபிலன் அதுக்குரிய மாத்திரை அளவு வந்து 3 அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இப்ப மாத்திரையை பத்தி பார்த்தோமா, அதுக்கப்புறம் இலக்கணம். தமிழ்ல வந்து ஏன் இலக்கணம் இலக்கணம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, முந்தி வந்து பண்டைய காலத்துல வந்து இலை தலை இததான் வந்து அவங்க உணவு 2 கல்ல உரசும் போதுல தீ வந்துச்சு. அப்ப நம்ம சமைச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்க பிரெயின் வந்து சொல்லுச்சு. அதே மாதிரிதான் இலக்கணமும். நம்ம பேசுறதுக்கு எழுதுறதுக்கு இதெல்லாம் நம்ம எந்த வரையறையும் இல்லாம நம்மளால எழுதுனா அது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்காதான். அதனாலதான் வந்து தமிழ்ல இலக்கணம் ஒண்ணு கொண்டு வந்து அதுல வந்து தமிழ் மொழியை இப்படிதான் எழுதணும், இந்த விதிப்படிதான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றக்காண்டிதான் நம்ம இலக்கணம் அந்த டாபிக்கை வந்து தமிழ்ல கொண்டு வரோம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. தமிழ் மொழியில இலக்கணத்தை 5 வகையா பிரிக்காங்க. என்னென்னதுன்னா எழுத்திலக்கணம், சொல், பொருள், யாப்பு பார்க்க போறோம். எழுத்துனா என்ன, எழுத்துல என்னென்ன வகைகள் இருக்கு, அந்த வகைகள் எழுத்துனா என்னன்னு பார்க்க போறோம். எழுத்து வந்து ஒளி வடிவமாக பேசப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேட்டு நம்ம பேசுறதும் அதுக்கப்புறம் நோட்ல எழுதுறது இதைத்தான் நம்ம எழுத்து அப்படின்னு சொல்றோம். எழுத்து எனப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து உயிரெழுத்து, செகண்ட் வந்து மெய்யெழுத்து, தேர்ட் வந்து உயிரெழுத்துல வந்து மொத்தம் 12 இருக்கு. மெய்யெழுத்து வந்து 18, உயிர்மெய் எழுத்து வந்து 216, ஆயுத எழுத்து வந்து 1. இத ஒவ்வொன்றா கீழே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து. நம்ம வாழ்றதுக்கு முக்கியமா என்ன தேவை? காத்து. அதேதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உயிருக்கு முதன்மையானது வந்து காற்று. காற்று வெளிப்படும் போதுதான் வந்து இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அதாவது ஹா அப்படி சொல்லும் போதுல ஆன்ற எழுத்து பிறக்குது. அந்த மாதிரி நம்மளோட காத்து வந்து வெளிப்படும் போதுலதான் இந்த வந்து உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, நம்மளோட வாயை திறக்கும் போதுல, உதடுகளை விரிக்கும் போதுல, உதடுகளை குவிக்கும் போதுல ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றனர். நம்மளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் ஒவ்வொரு எழுத்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறில் எழுத்தை நம்ம 2 விதமா கேட்டகரைஸ் பண்றோம். ஒண்ணு வந்து இந்த உயிரெழுத்தை நம்ம 2 விதமா கேட்டகரைஸ் பண்றோம். ஒண்ணு வந்து இதோ அதை வந்து நம்ம குறில் எழுத்து அப்படின்னு சொல்றோம். எதெல்லாம் குறுகி ஒலிக்குது? அ, இ, உ, ஏ, உ. இந்த 5 எழுத்தும் குறுகி ஒலிக்கிறனால இதை வந்து குறில் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றோம். அதுக்கப்புறம் இவை மெய்யெழுத்துக்களுடன் சேரும்போது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உண்டாகின்றனர். அதாவது இந்த 5 குறில் எழுத்தும் மெய்யெழுத்தோட சேரும் போதுல நம்மளுக்கு உருவாக்குற எழுத்தை நம்ம எப்படி சொல்றோம்னா உயிர்மெய் குறில். அதாவது இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு நினைக்கும் போதுல கா, அந்த கா வந்து உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் குறில் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு 1 மாத்திரை. ஏன்னா இது மாத்திரை அந்த ஹெட்டிங் கீழே பார்க்கும் போதுல குறில் எழுத்துக்குரிய மாத்திரை வந்து 1 மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அந்த பாயிண்ட் அவங்க ரிப்பீட்டடா கொடுத்திருக்காங்க மறுபடியும். அதுக்கப்புறம் குரங்கு, சென்னை, சொல் இல்லாட்டி இதுல ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து இதோட மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிளி கொடுத்தாங்கன்னா கீயும் லீயும் 2மே குறில் எழுத்து. ஸோ இதோட மாத்திரை அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம 2 மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். அதுக்கப்புறம் இது வந்து உயிர் எழுத்துல வந்து குறில் எழுத்தை பத்தி பார்க்கிறோம். இப்ப வந்து நெடில் எழுத்தை பத்தி பார்க்க போறோம். நெடில் எழுத்துனா அதோட ஓசையில இருந்து நீண்டு ஒலிக்கிறனால நம்ம வந்து நெடில் அப்படின்னு சொல்றோம். உயிர் எழுத்துல மொத்தம் 5 குறில் எழுத்து இருக்கு, 7 நெடில் எழுத்து இருக்கு. என்னென்ன நெடில் எழுத்து இருக்குன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7மே நெடில் எழுத்து. இந்த 7 நெடில் எழுத்தும் மெய்யெழுத்தோடு சேரும் போதுல நம்மளுக்கு உருவாகிற லெட்டரை நம்ம எப்படி சொல்றோம்னா உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்துக்கள்ல என்னென்ன பார்த்திருக்கோம்னா, உயிரெழுத்துல 12 எழுத்து இருக்கு. உயிரெழுத்து எப்ப வெளிப்படும்னா காற்றுல வந்து வெளிப்படும். அதுக்கப்புறம் உயிரெழுத்தை 2 விதமா கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒன்னு குறில் எழுத்து, இன்னொன்னு நெடில் எழுத்து. குறில் எழுத்துல வந்து 5 எழுத்து இருக்கு, நெடில் எழுத்துல வந்து 7 இருக்கு. இதுதான் வந்து உயிரெழுத்துல நம்ம பார்த்திருக்க இது. அதுக்கப்புறம் குறில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு வந்து 1 மாத்திரை, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை. அதுக்கப்புறம் நெடில் எழுத்துக்குரிய எக்ஸாம்பிள் வந்து காலை, கீற்று, கூடல், கேள்வி, கை, கோவில், கௌதாரி. இதுல வந்து காலை, இந்த காலைக்குரிய மாத்திரை அளவு என்னன்னு கூட கேட்கலாம். கா வந்து நெடில், லையு நெடில், அப்ப 2+2 இதோட மாத்திரை அளவு 4. அதே மாதிரி இந்த கையுக்குரிய மாத்திரை அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா இது நெடில் எழுத்து, சோ 2 மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். இது வந்து உயிரெழுத்து. எழுத்துக்களோட வகைகள் வந்து 4. அதுல ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மெய்யெழுத்து செகண்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து மெய்யெழுத்து. மெய்னாலே உடம்புன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். அப்ப மெய்யெழுத்துக்கள் வந்து நம்மளோட உடம்புல இருந்து தான் வந்து தோன்ற போகுது. இந்த மெய்யெழுத்துக்களை நம்ம 3 விதமா கேட்டகரைஸ் பண்றோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இதுல ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொன்றுல இருந்து பிறக்கும். மெல்லினம்னா மூக்குல இருந்து பிறக்கும், இடையினம்னா கழுத்துல இருந்து பிறக்கும், வல்லினம்னா மார்புல இருந்து பிறக்கும். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அதாவது நம்மளோட உடல் இயக்கம் தான் வந்து மெய்யெழுத்துக்கள் தோன்றுவதற்கு வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்றோம். மெய்யெழுத்து வந்து மொத்தம் 18 இருக்கு. இக்கு, இங்கு, இச்சி, இன், இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல், இவ், இல், எல், இர், இன். இந்த 18 வந்து மெய்யெழுத்துக்கள். அதுக்கப்புறம் மெய்யெழுத்தை ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அளவு வந்து எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை அளவு. இதுல மெய்யெழுத்தை வந்து நம்ம 3 விதமா கேட்டகரைஸ் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது வன்மையா ஒலிக்கிறனால இதை வந்து நம்ம வல்லினம் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் வந்து இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இது மென்மையா ஒலிக்கிறனால இதை வந்து மெல்லினம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து லாஸ்ட் வந்து ஈ, இர், இல், இவ், இல். இது வன்மையாவும் இல்லாம மென்மையாவும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல ஒலிக்கிறனால இதை வந்து நம்ம இடையினம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்துல வந்து மொத்தம் 18, 3 விதமா கேட்டகரைஸ் பண்றாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா கசட தபர, மெல்லினம்னா ஞன நம்மன, இடையினம்னா எரல வளல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் கட்டிங் வந்து உயிர்மை. உயிர்மை எழுத்து மொத்தம் 18. மெய்யெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12 சேர்ந்து உருவாகிற எழுத்தை தான் வந்து நம்ம உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12மே சேரும் போது தோன்றும் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும். மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12 ரெண்டையும் பெருக்குனா 216 எழுத்து நம்மளுக்கு கிடைக்கும். அததான் வந்து உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பாயிண்ட் வந்து மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன எழுத்து தோன்றும்னா உயிர்மை குறில் அப்படின்ற சேருது. உயிர்குறில்னா இக்கு பிளஸ் அ, க, அதாவது உயிர்மை குறில். கான்னு சொல்லி உயிர்மை எழுத்து, அந்த கான்றது வந்து குறில், அதனால உயிர்மை குறில். அதுக்கப்புறம் மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. இக்கு பிளஸ் ஆ, கா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த எழுத்து வந்து தோன்றுது. அதாவது ஒரு மெய்யெழுத்தோடு நெடில் எழுத்து சேர்ந்தா நம்மளுக்கு உயிர்மை நெடில், அதே மாதிரி மெய்யெழுத்தோடு குறில் எழுத்து சேர்ந்தா நம்மளுக்கு உயிர்மை குறில். ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் 2 விதமா கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து உயிர்மை குறிலும், இன்னொன்னு வந்து உயிர்மை நெடிலும் சொல்லி 2 வகையா வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஃபைனலா பார்க்க போறது வந்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துன்றது வந்து 3 புள்ளியை வச்சு நம்ம மென்ஷன் பண்றது.
தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி ஆயுத எழுத்து ஒன்றும் உள்ளது. அதாவது தமிழ்ல வந்து உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, இது போக ஆயுத எழுத்து அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதை நம்ம 3 புள்ளியை வச்சு மென்ஷன் பண்றோம். இங்கு இதோட மாத்திரை அளவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை அளவு. இந்த ஆயுத எழுத்துக்கு வந்து இது மட்டும்தான் பெயர் இருக்கா, இல்லாட்டி வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கா? இந்த ஆயுத எழுத்தை வந்து நம்ம முப்புள்ளி, முப்பார் புள்ளி, அக்கேனம், இந்த மாதிரி நிறைய வேற பேரை வச்சு நம்ம அழைக்கிறோம். அடுத்து நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒற்றை கொம்புக்கும் இரட்டை கொம்புக்கும் உள்ள வேறுபாடு. ஒற்றை கொம்பா இருக்கும் போதுல அது குறிலா இருக்கும் போதுல அதோட மீனிங் என்ன, நெடிலா இருக்கும் போதுல அதோட மீனிங் என்ன? அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து செய். செய்யில வந்து சேன்ற எழுத்து வந்து ஒற்றை கொம்பு. இதுக்கு வந்து செய்ன்றதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதனை செய், இதை எடுத்து இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த இச்சு பிளஸ் ஏ வந்து சே, இது வந்து குறில் எழுத்து. ஒற்றை கொம்பா இருக்கும் போதுல குறில் எழுத்தா இருக்கு. ரெட்டை கொம்பா இருக்கும் போதுல அது வந்து நெடில் எழுத்தா இருக்கு. சே, இதுல சேன்றது வந்து இரட்டை கொம்பு. தாய் சேன் அளவிடுதி அப்படின்னு சொல்றோம். இச்சு பிளஸ் ஏ சே அப்படின்னு சொல்லி நீண்டு சொல்றோமா, அப்ப இது வந்து நெடில் எழுத்து. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வேறுபாடுல சில எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அந்த கொஸ்டின் தான். ஸோ இதை வந்து நல்லா மெமரி பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா யூஸ் பண்ண முடியும், பொருள் வேறுபாடு அறிஞ்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மடுனா நீர்நிலை, பொய்கை. நீர்நிலைனா கடல், ஆறு அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து மாடுனா நம்மளுக்கே தெரியும் எருதுன்னு சொல்லுவோம். இல்லாட்டி மாடை வந்து நம்ம செல்வமா இது பண்ணுவோம். ஏன்னா மாடை வந்து இந்துக்கள் வந்து கடவுளா கும்பிடுறதுனால அதை வந்து நம்ம செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, அந்த இது. அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாம்பிள் விடுனா குறிலா இருக்கும் போதுல அறிக்கை விடுதல். ஏதாவது நியூஸை வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, எக்ஸாம் நோட்டிபிகேஷன், அந்த மாதிரி ஏதாவது அறிக்கை விடுதல், அதுதான் அதோட மீனிங். வீடுனா நம்மளோட ஹவுஸ், மர வீடு. அடுத்து தேர்ட் வந்து எடு வந்து குறிலா இருக்கும் போதுல கையால் பற்று. எடுனா இந்த வாட்டர் பாட்டில் எடு அப்படின்னு சொல்றோமா. அதுக்கப்புறம் ஏடுனா புத்தகம், நம்ம யூஸ் பண்ற புக்கு, நூலு, அந்த இது. அதுக்கப்புறம் ஃபோர்த்து வந்து சிறுனா சிறுமை, சீருனா பாய்தல். இது புலி மாதிரி சீறிக்கிட்டே வரான் அப்படின்னு சொல்லுவோம்ல கோவத்துல, இவன் ரொம்ப கோவப்படுறதுக்கு வந்து இவன் சீறிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றோமா. சீருனா பாய்தல், அதாவது கோவப்பட்டு நம்ம மேல கத்துறது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஃபிஃப்த் ஒண்ணு தொடுதல்னா ஏதாவது ஒண்ணு தொடுதல். ஏதாவது ஒண்ணு வாட்டர் பாட்டில தொடுறோம், இல்லாட்டி ஒரு இலை அழகா இருக்குன்னு சொல்லி அதை தொடுறோமா. தொடுனா ஒரு பொருளை வந்து நம்ம டச் பண்றது. அதுக்கப்புறம் தோடுனா அணிகலன், காதணி. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து தோடு போட்டா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஜிமிக்கி போட்டா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தோடுனா அணிகலன். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து வந்து கொடுனா ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறது. கோடுனா நேராக வரைதல். நோட்ல வந்து அண்டர்லைன் போட்ட நோட் இருக்கும்ல, அதுல வந்து கரெக்டா நேரா எழுது அப்படின்னு நம்ம சைல்டுக்கு அட்வைஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செவன்த் வந்து வனம்னா கான்னா காடு, வானம்னா விசும்பு. அதுக்கப்புறம் எய்த் மலைனா சிக்கரம், அதுவே நெடிலா இருக்கும் போதுல மாலைனா பொழுது. சிறு பொழுதுன்னு ஞாபகம் வைக்க தேவையில்ல, பொழுதுன்னு ஞாபகம் வச்சாலே போதும். மலைனா சிக்கரம், மாலைனா பொழுது. அதுக்கப்புறம் நைன்த் மனம்னா உள்ளம். 2 சொல்லி நானா குறிலா இருக்கும் போதுல மனம்னா உள்ளம். நம்மளுக்கே தெரியும் மனசு வலிக்கு அப்படின்னு சொல்றோம், அப்போ உள்ளம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மானம்னா பெருமை கேடு. மானம்னா அவன் வந்து ரொம்ப கோவக்காரன், எது சொன்னாலும் ரொம்ப ரோசப்படுவான், ரொம்ப
அவனாவே நினைச்சுக்கிறோம். நம்ம ஏதாவது ஒருத்தவங்களை டிகிரேட் பண்ணிட்டா அதை வந்து மனசுலயே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 10th வந்து வளி. வளினா காற்று, காற்றுனா ஆக்சிஜன். நம்ம வாழ்றதுக்கு எது முக்கியம்? காத்து. அதுக்கப்புறம் வாளினா, வாளினா நம்ம யூஸ் பண்ற பக்கெட், கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். அதுக்கப்புறம் 11th ஒண்ணு மறி. மறினா இறந்து போதல், மாறினா மலைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். நெடிலா இருக்கும் போதுல மாறினா மலை. ஏன்னா இது வந்து மாறின்ற வார்த்தை வந்து ஃபெமிலியரா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால மாறினா மலை, அதை நம்ம என்னைக்குமே மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் 12th சிலைனா சிற்பம். சிலைனா சிற்பம் சொல்றோம். சீலைனா திரைச்சீலை. அதாவது முந்தைய காலத்துல வந்து மூவி பாடுறதுக்கு பெரிய துணி மாதிரி வைப்பாங்களே, அதுதான் வந்து சீலை சொல்றோம். அதுக்கப்புறம் மண்ணா தலைவன், மான்னா விலங்கு. ஏன்னா மான் வந்து துள்ளி ஓடும், சோ அது வந்து விலங்குன்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். மண்ணா தலைவன். பலம்னா வலிமை, பாலம்னா ஆற்றுப்பாலம். பாலம்னா இவன் ரொம்ப பலமா இருக்கான், அதாவது ரொம்ப வலிமையா இருக்கான். அதுக்கப்புறம் பாலம்னா ஏதாவது ஆற்றுப்பாலம் இல்லாட்டி மேம்பாலம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த இது. அடுத்து 15வது வந்து பணம். பணம்னா நம்மளுக்கே தெரியும், மணி, காசு. இதுவே வந்து பானம்னா அம்பு. பணம்னா காசு, பானம்னா அம்பு. நம்ம இந்த சின்ன பிள்ளைங்கன்னா அம்பு விடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமோ, அம்மாட்ட காசு வாங்கி இல்லாட்டி காசை எடுத்துட்டு வந்து கடையில போய் அம்பு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். காசு வாங்கி அம்பு விடுறதுக்காண்டி காசு எடுக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு ரெண்டு சொல்லி குறிலா இருக்கும். பா வந்து குறிலா இருக்கும் போதுல காசு, பா வந்து நெடிலா இருக்கும் போதுல அம்பு. அதுக்கப்புறம் 16வது வந்து கொல். கொல்னா எடுத்துக்கொள் இல்லாட்டி வாங்கு. கோல்னா 9 கோல் அல்லது புறங்குறுதல். கொல்னா எதையாவது வாங்கு அப்படின்னு சொல்றோம். கோல்னா 9 கோள்கள் இருக்குல்ல, இது கோள்கள் இருக்கலாம், அது சொல்றோம். அதோட இன்னொரு மீனிங் வந்து புறங்குறுதல்னா புறணி பேசுறது. யாரையாவது ஒருத்தவங்க அவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசுறதா வந்து புறங்குறுதல். அதுக்கப்புறம் 17 வந்து வலி. வலினா நம்மளுக்கே தெரியும், துன்பம். நம்மளுக்கு ரொம்ப வலிக்கு, மனசு வலிக்கு இல்லாட்டி உடம்பு வலிக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப நம்ம வலிக்கிறனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்ப துன்பம். நம்ம தான் துன்பத்தை அனுபவிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வாலி. வாலினா இந்திரனோட மகன். அப்படி இல்லாட்டி இந்திரன் மகன் வந்து ரொம்ப தேவலோகத்துல இருக்கவங்களே ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ வாலினா இந்திரன் மகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நடு. நடுனா ஊன்று. அதாவது மரம் நடு, அப்ப மரத்தை ஊன்று அப்படின்னு சொல்றோம்ல. அதுக்கப்புறம் நாடு. நாடுனா விரும்பு, ஏதாவது ஒண்ணு விரும்பி நம்ம ஆசைப்பட்டு வாங்குறது. அதுக்கப்புறம் 19 வந்து சுடு. சுடுனா சுடுதல், துப்பாக்கி சுடுதல். சூடுனா தீக்காயம், நம்மளுக்கு எரியுது. இல்லாட்டி சுடுனா துப்பாக்கி சுட்டு அவனுக்கு வந்து தீக்காயம் பட்டு அவனுக்கு ரொம்ப எரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சுடுனா ஏதாவது ஒண்ணு சுடுதல், சூடுனா தீக்காயம். அதுக்கப்புறம் 20th வந்து பொலி. பொலினா அழகு, போலினா சாயல். போலினா நம்மளுக்கே தெரியும், சாயலா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சாயலா இருக்கும் போதுல அவ வந்து ரொம்ப அழகா இருக்கா அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். போலினா சாயல், சாயல்ல வந்து அவ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பெரு. பெருனா பெரிய, பேருனா பெயர். பெருனா ரொம்ப பெருசா இருக்கா, இல்ல அவளோட பேர் ரொம்ப பெருசா இருக்கு, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பெருனா பெரிய, பேருனா பெயர். அதுக்கப்புறம் 22 வந்து வெள்ளம். வெள்ளம்னா இனிப்பு, வெள்ளம்னா ஓடும் நீர். வெள்ளம் குச்சி இல்லைன்னா வெள்ளம் வந்து நம்ம பொங்கல் பொங்கல் யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவோம், அதனால இனிப்பா இருக்கும். எறும்பெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ எறும்பு எதுக்காண்டி வரும்னா இனிப்புக்காக மட்டும்தான். அதனால வெள்ளம்னா இனிப்பு, வெள்ளம்னா ஓடும் நீர். அதுக்கப்புறம் 23 வந்து கல். படி. 23 கல், படி, கால், உடல் உறுப்பு.
கால் நம்மளுக்கே தெரியும் லெக்குனா நம்மளோட உடல்ல இருக்கிறனால அங்க வந்து உடல் உறுப்பு அப்படின்னு சொல்றோம். கல், படி. ஔவையார் சொல்லியிருப்பாங்களே இளமையில் கல். இப்ப இளமையில நம்ம படிக்கணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பானகம். பானகம்னா ஏதாவது ஜூஸ். பணம்னா பருமை. அடுத்து 25th வந்து கண்ணா உறுப்பு. ஏன்னா இது உறுப்பு. காணா காட்சி. நம்ம எதை வச்சு ஏதாவது காட்சி. அதுக்கப்புறம் 26th வந்து கொடை. கொடைனா ஈகை, கோடைனா வெயில் காலம். வாரி வழங்குவாங்க. வள்ளல்கள்னா கொடை கொடுக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஏழை எளியவங்களுக்கு வந்து ஏதாவது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கோடைனா வெயில் காலம். அதுக்கப்புறம் 27th வந்து கனகம். கனகம்னா பொன் நகை. கானகம்னா காடு. அதுக்கப்புறம் 28th வந்து அருணா வெட்டுதல். ஆறுனா நதி. ஆறுனா நதின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அருணா வந்து எதையாவது ஒண்ணு அறுக்குதல், வெட்டுதல். அதுக்கப்புறம் 29th வந்து தலைனா இலை. தாளைனா மலர் வகை. தாளம்பூ, தாளை அப்படின்னு சொல்றோம்னா ஏதாவது ஒரு மலர் வகையா அப்படின்னு சொல்லி குறிக்குது. மலர் வகையில ஒரு பூ இருந்துச்சுன்னா அந்த பூல வந்து காம்பு இருக்கும், இன்னொன்னு இலைன்னு இருக்கும்னா அப்ப குறிலா இருக்கும் போதுல அதோட மீனிங் வந்து இலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறினா தடுத்தல். மாறினா வேறுபடுதல். மாறினா டிஃபரன்ஷியேட் பண்றது. மறினா தடுத்து நிறுத்துறான் அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப தடுத்தல். அதுக்கப்புறம் 31 வந்து வரம், அருள், வாரம், கிழமை. வாரம் சொல்லி நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஃபெமிலியரா யூஸ் பண்றதுதான். வாரம்னா கிழமை, வரம்னா கடவுள் எனக்கு வரம் கொடுத்தாங்க, அப்ப கடவுள் எனக்கு அருள் கொடுத்தாங்க, இந்த அருள்னால எனக்கு இந்த வரம் கிடைச்சிச்சு நம்மன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அதிகமா நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம்ல. அப்ப வரம்னா அருள், வாரம்னா கிழமை. இதுதான் வந்து குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த 28 சென்டென்ஸையும் நம்ம நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஏன்னா இந்த இது கொடுத்து இதோட வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி இந்த 2 வார்த்தை கொடுத்து ஒரு வார்த்தையா கொடுத்து எங்க வந்து குறில் வரும், எங்க நெடில் வரும், இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.